இங்கே பாருங்க வலை வச்சு எப்படி அடிச்சிருக்கான்னு, மீன் வரக்கூடாதுங்கிறதுனால. நேற்று ஃபுல்லாக எங்கள் ஊரில் மீன் பிடி திருவிழா நடந்துச்சு. ஏன்டா எந்தெந்த ஊர் ஆளுகளாக வந்து மீன் பிடிச்சாங்க. இங்கே பாருங்க தண்ணி எப்படி போகுது. இந்த கம்மா ஏலத்துக்கம்மா. இங்கே பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள் விரா மீன் காட்டுறோம். அங்கே குதிக்குமேடா, குதிக்கலையா? அங்கிட்டு கிடக்கு, அங்கிட்டு கிடக்கும். இதை தாண்டி கிடக்கும். இதெல்லாம் நம்ம தொடவே கூடாதுங்க. ஏலம் இதை தாண்டி அந்த இருக்குல்ல, அந்த தண்ணி போகுதா, இதில் போகிற மீனை நம்ம முடிச்சுக்கலாம். நேற்று ஃபுல்லும் ஸ்லேப்பெலாம் 1/2 கிலோ 3/4 கிலோ கண்டையை தான் இதில். இப்போ கொஞ்சம் லேட்டாக பிடிப்பா, நான் அதை வீடியோ எடுத்து போடுறேன். இங்கே தண்ணி எவ்வளோ தண்ணி போகணும். நேற்றுலாம் இல்லாமல் அங்கே வருங்களே ஏன் அணைக்கட்டா அந்த வயலுக்குள்ளே அடிச்சிருக்கா. இங்கே பாரு மீன் எப்படி போகுது. மீன் இப்போ இங்கனுக்குள்ளே வந்து அப்படி சொல்லண்டு போணுச்சுடா. இதை பார்த்தாங்கன்னா அவங்க வேறு சண்டைக்கு வந்துடுவா. வாங்க போமா. அப்போ தூண்டியாவது எடுத்துகிட்டு வந்துருக்கலாமாடா. இதெல்லாம் ஏலம்டா, ஏலம்டா. எங்கடா என்ன அப்படி ஓடுறிய? அங்கே இங்கே எதுலடா கிடக்கு? இவங்க எதுக்கு அந்த வலையில மாட்டி கிடக்கூடா. மறுபடி காமிக்கிற கூட்டிட்டு போறானே. நல்லா பயந்துட்டேனே. சும்மா தான் சொன்னியாடா. அட பாவியலா. என்னடா அப்படி போறிய என்னைய விட்டுட்டு? நில்லுங்கடா. இங்க வாடா. எங்க போய் நிக்கிறான் பாரு. எங்க என்னோட கண்ணுக்குட்டி எதுக்குள்ள போயிருக்கான் பாரு. இங்கிட்டு வாடா. எங்கடா பொய். இது அந்த ஊரணிலேருந்து வருது அந்த தண்ணி. ஆமா இது அதை போய் ஏன்டா இறக்கிற? அங்கேருந்து போய் இதில் இறங்கி வந்தாச்சு. இங்கே வாங்க தண்ணி இப்படி வருது. நம்ம செல்லத்தாய் அங்கே மேரா வீடியோ போடலாம். இன்னைக்கு போட முடியல. நாளைக்கு மறக்காம எல்லாமே எல்லாம் மாத்துங்க. அப்ப இன்னைக்கு என்ன வீடியோ? இன்னைக்கு விளையாட்டு. காவியம் விளையாட்டு. உங்களுக்கு தெரியும், முன்னாடியே நீங்க விளையாண்டுட்டீங்க சின்ன பிள்ளையில. என்ன பசங்களை பார்க்க சொல்லுங்க. பசங்களை பார்க்க சொல்லுங்க.
வீட்ல நான்டா வேண்டாம் லூஸ் ஆர்பியடா நல்லா இங்க சண்டை வந்துச்சு நல்லா தான்டா பைக்கு வரும் பார்த்து குண்டில வந்துச்சு நான்டா நான்டா இவன் என்னடா லூஸ் வேற கீழ தடவனா கீழ விடுடா தடவா ஆளு தலையில கீழ ஆளு என்ன தடவா நான்டா ஆவியம் ஆவியம் ம் எத்தனை வருஷம் வளர்ப்பு வளர்ப்பு வந்து ஒரு 2 வருஷம் வளர்ப்புப்பா 2 வருஷமா 2 வருஷம் வளர்ப்பு என்ன இல்ல 2 வருஷம் தான் 1.5 வருஷம் வளர்ப்பு 1.5 வருஷம் வளர்ப்பு தான் அது எத்தனை வாடி போயிருக்கு மாடு எத்தனை வாடி போயிருக்குன்னா என்ன ஒரு வாடி 3 வாடி போயிருக்கு 3 வாடி இதோடயா இதோட 3 வாடி போயிருக்கு சரி நல்ல மாடா மாடுலாம் நல்ல மாடு நாட்டு மாடா இல்ல நாட்டு மாடு தான் நீங்க தான் வளர்த்தீங்களா இல்ல நாங்க எங்க வீட்ல தான் நாங்க தான் வளர்த்தது சரிண்ணா வீட்ல போட்ட மாடு இந்த மாடு இது இருங்க வளர்ப்பு மாடு வந்து 1.5 வருஷத்துல வளர்த்தோம் 1.5 வருஷம் இதுக்கு நெருக்கி எத்தனை வாடி போயிருக்கு வரைக்கு ஒரு 2 வாடி போயிருக்கு இதோட பார்த்து 3 வாடி போயிருக்கு சரி சொல்லுங்க நான் அப்படி வளர்த்திட்டு இருக்கீங்க சொல்லுனா தானே எல்லாம் தெரியும் நானே சொல்றேன் இவர் வந்து எங்க தம்பி இது எங்க சித்தி அது வந்து எங்க அப்பா சரி இதெல்லாம் தண்ணி இறக்கிறாரு இவரு தண்ணி மாடு குடிக்கணும் கண்ணு விட்டு நிச்சிட்டு இல்லை இதான் மாடு இதான் மேய்ச்சிட்டு நிச்சிட்டு நல்லா ஜல்லிக்கட்டுக்கு வளர்க்குறேன் 2 வருஷம் நல்லா இன்னும் வந்து பால் என்னையா மாடியா மாடியா 2 வருஷம் வளர்ப்பியா ஏய் பறிச்சு கொடுக்க வந்தியால பறிச்சு விடியா மாடு பறிச்சு கொடுக்க வந்தியா இல்ல நீ பறிச்சு கொடுக்க தானே போய் குடியா தம்பி நீ போய் மாட்டை பிடிச்சிடா வா போய் மாட்டை பிடிச்சிடா விடு மாட்டை விடுமே மாட்டுக்கு பரிசு கொடுக்க பரிசு கொடுக்க வந்தியா சும்மா அண்டி நிக்காதடா ஏய் மாட்டு கொடுக்க வந்து மாட்டு கொடுக்க ஐயோ எங்கடா இல்லையே மீனுக்கு உண்மையிலே இதுல இருந்து ஏறிச்சு ஜிலேபி இவ்வளவு பெரிய ஜிலேபி இவ்வளவு பெருசு கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றாங்க அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு என்ன சின்ன பையன் இதா பாட்டு போடணும்